வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ எஃப்எஃப் ஃப்ரெண்ட்ஸ் வித் மீ நதியா. ஓகே, இன்னைக்கும் எல்லா அப்டேட்ஸும் வந்து நான் தான் சொல்ல போகிறேன். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் அந்த படத்துல இருந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தளபதி வெர்சஸ் இளைய தளபதி, அதாவது ஃபாதர் அண்ட் சன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஃபைட் சீனாக தான் இந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து இருக்க போகிறத ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து சீக்கிரமாக வரப்போகுது. அது எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சிங்கிள். இப்போ வரைக்கும் வந்து எப்போ விட போகிறாங்க அப்படின்றது எந்த ஒரு அப்டேட் வந்து கொடுக்கல. பட் வந்து செகண்ட் சிங்கிள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டீசர் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்கன்னா ஜூன் 22 விஜய் அவர்களோட பர்த்டே அன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அப்டேட் வந்து செகண்ட் சிங்கிள் சொல்லியிருக்காங்க. அது ஏதாவது கொடுக்குறாங்களா இல்லை ஜூன் 22 அப்போ வந்து டீசர் ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே அவரோட மூவி. நீங்கள் நினைக்கிற மாதிரி எஸ்கே 23 கிடையாது. இப்போ நம்ம எஸ்கே வந்து யாரோட டைரக்ஷனில் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு. இந்த படம் வந்து எந்த ஜானரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக இருக்கும். லைக் வந்து முதல்வன் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வெங்கட் பிரபு வந்து ஏற்கனவே வந்து பொலிட்டிக்கல் ஃபிலிம் எடுத்திருப்பார் நம்ம சிம்பு அவர்களை வச்சு மாநாடு படம். ஸோ அந்த படம் வந்து பயங்கரமாக ஹிட் கொடுத்தது. அது தொடர்ந்து இப்போ ரெண்டாவது படமாக வந்து சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் எடுக்க போகிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இதை பற்றின அப்டேட் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வந்து இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்ல போகிறதா தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெங்கட் பிரபு அவர்கள் வந்து ரெண்டாவது தடவையாக பொலிட்டிக்கல் ஃபிலிம் எடுக்கிறாரு. இந்த படம் வந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆக போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றின என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்குவா அந்த படத்தை வந்து அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த படத்தோட எடிட்டர் நிஷாத் யூசப் வந்து அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து ஒரு பிக் போட்டிருக்காரு. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்குவாவோட எடிட்டிங் ஒர்க் வந்து ஒரு பிக்காக எடுத்து போட்டிருக்காரு. அதை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல் ஸ்விங்கில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா சார் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வேற லெவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம சிவா அவர்களோட டைரக்ஷன். அது மட்டும் இல்லாமல் சூர்யா சார் அவரோட பர்ஃபார்மன்ஸ்லையும் நம்ம டைரக்ஷன் சிவா அவர்களும் சேர்ந்து ஒரு புது உலகத்தை காமிக்க போறாங்க அப்படின்னும் இந்த படத்துல வந்து தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானும் வந்து போயிட்டு இருக்கா தகவல் வந்திருக்கு. அதாவது சூர்யா சாரோட மூவிலேயே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்குற ஒரு படம் அப்படின்னா இந்த கங்குவா தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அப்டேட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ படம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத ரிலீஸ் ஆகும் போது தியேட்டரில் பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் சி அவரோட நெக்ஸ்ட் மூவி. இப்போ தான் வந்து அரண்மனை 4 வந்து சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு. இப்போ அதை தொடர்ந்து வந்து அரண்மனை 5 எடுக்க வாய்ப்புகள் இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கலகலப்பு 3 எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை தவிர்த்து இன்னொரு படமும் எடுக்க போறாரு. அதுவும் நம்ம வடிவேல் சார் அவரை வச்சு ஒரு காமெடி படமாக எடுக்க போறாரு. அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஃபிலிமாக இருக்கும். அதில் தமன்னா நடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பாருங்க, அரண்மனை 4ல தான் இப்போ நம்ம தமன்னா அவர்கள் வந்து நடிச்சாங்க. ஒருவேளை இது அரண்மனை 5 இருக்குமோ அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் நம்ம சுந்தர்சி அவர்கள் வந்து அரண்மனை 5 எடுக்கிறாரா இல்லை கலகலப்பு 3 எடுக்கிறாரா இல்லை நம்ம வடிவேல் சாரை வச்சு ஒரு புது கான்செப்ட்ல வந்து ஒரு ஹாரர் மூவி எடுக்கிறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் அவரோட மூவி பார்த்ததான் நீங்கள் நினைக்கிற மாதிரி தங்கலான் நானும் ரொம்ப எதிர்பார்த்துருந்தேங்க. பட் தங்கலான் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல. திடீர்னு வந்து இந்த டேட் சொல்கிறாங்க, திடீர்னு இல்லை போஸ்ட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு இதுவோ புரியல. இப்போ எந்த படத்தோட அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர தீர சூரன் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் வந்து எடுக்க போகிறாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 20 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் பிளேஸ் வந்து எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லலை. வெறும் டேட் மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 20 வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஓகே, நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த படம் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அண்ட் எமோஷனல் ஒரு ஃபேமிலி படமாக எடுக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். முதல்ல வந்து தங்கலான் வந்து ரிலீஸ்க்கு வரப்போதா இல்லை வீரதீரன் சூரன் வரப்போதா அப்படின்றது எனக்கே கன்ஃபியூஸாக இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு படத்தில் எந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் விட போகிறாங்க அப்படின்ட்டு. ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகன் ஜெயிலர் படத்தில் வந்து வில்லனா ஒருத்தர் வந்திருப்பா பார்த்தீங்களா, ஒரு மாசா நம்மள எல்லாருமே மிரட்டிருப்பார் பாருங்க. ஸோ அவரோட அடுத்த படத்தோட டைட்டில் வந்திருக்கு. என்ன டைட்டில் அப்படி பார்த்தீங்கன்னா தெற்கு வடக்கு. அந்த ஹேர் தாங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கெல்லாம் ஹேர் இருந்தது, இங்கே நடுவில் ஹேர் இல்லை, இங்கே ஹேர் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது இவரால் மட்டும் எப்படி இந்த மாதிரிலாம் வந்து கெட்டப் போட்டு வில்லனுக்கு கரெக்டாக சூட்டபுளாக இவரால் மட்டும் எப்படி கெட்டப் போட முடியும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃபோட்டோஸில் தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இவரோட கேரக்டர் வந்து எந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ரொம்ப ஆர்வமாக இருக்கு. ஏன்னா அந்த லுக்கை பார்த்து நானே பயன்ட்டேங்க. அடுத்தது இந்த படம் வந்து மக்கள்கிட்ட எப்படி வந்து ரீச் ஆக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.
ஓகே, நம்ம ஷோவோட லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மெகா லெவலில் பேன் இந்தியா மூவிஸ் வந்து ஒரே டேட்டில் வந்து ஃப்ளாஷ் ஆக போகுது. செப்டம்பர் 27 என்னென்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேவோட அமரன் படம் ரிலீஸ் ஆக போகுது, ஜூனியர் என்டிஆரோட தேவாரா படம் ரிலீஸ் ஆக போகுது, துல்கர் சல்மானோட லக்கி பாஸ்கர். இந்த 3 படமே வந்து ஒரே நாளில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பாருங்கள், 3 படத்தையும் வந்து ஃப்ளாஷ் அடிக்க போகிறாங்க. ஒரு படம் ஓடியே பிளாக் பஸ்டர் அடிக்கிறதே இப்போ ரொம்ப கஷ்டம். இதில் 3 படமும் ஒரே நேரத்தில். ஸோ பார்க்கலாம் இந்த 3 படத்தில் எந்த படம் வந்து அதிக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஷோவோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஸோ இதோட நான் வந்து மூட்டை கட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு. என்னால் இதுக்கு மேலே முடியலைங்க. ஸோ நான் கிளம்பிடுறேன். ஓகே, உங்களுக்கு இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, ஹீரோயின், ஆக்டர் இவங்களை பற்றி சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னால் முடிச்ச வரைக்கும் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கிறேன். அண்டில் தென் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நதியா. தேங்க்யூ.